your goal is not in her. So hello guys, I am Ramesh Chamaldas again speaking from where you guys are hearing my voice from where you are. இன்னைக்கு வந்து மார்ச் 22 ஒரு ஸ்பெஷல் ஆன டே. ஏன்னா இன்னைக்கு வந்து டியூவல் ஸ்க்ரீனிங் பண்ணுற நாள் இன்னைக்கு. நீங்கள் வாங்க, இதே தேட்டருக்கு வந்து நான் 2019 வந்திருந்த என் மூவியோட ப்ரிவியூ ஷோ. இன்னைக்கு என் மூவி ப்ரிவியூ ஷோ. இதை காட்டுறா, இதுதான் நீ காட்டணும். அங்கே இருந்தால் தெரியுதா? உள்ளவா, இதை காட்ட வேண்டியது இதுதான். அமல்தாஸ் இது மட்டும் இல்லை. அப்படியே வா. மார்னிங் ஒரு 10:30 ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 o'clock கிட்ட முடிஞ்சது. ஸ்பீச்லாம் வேறு பேசியிருக்கேன், அதெல்லாம் மினி ப்ளாகில் அப்லோட் பண்ணுவேன். இப்போது இன்னும் ஈவினிங் 4:30 ஒரு ஷோ, அப்புறம் 7:30 ஒரு ஷோ இருக்குது. 4:30 தான் பசங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்தது அப்புறமா தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இன்னும் மேலே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கங்கே பார்க்குற இடத்துலலாம் நம்ம ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்கன்னா பாருங்களேன். வாங்க அதெல்லாம் வந்து இன்னும் எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தாதான் சந்தோஷமா இருக்கும். அதே அண்ணனை ஸ்க்ரீனில் காட்டினா விசில் அடித்து கத்தணும். அப்படியே ஏய் அம்மாலே அப்படின்னு 100 ரூபா கொடுக்கணுமா? பார்த்தீங்களா, கத்துறதுக்கு 100 ரூபா. காட்டுறா இப்பவே எல்லாம் விசில் அடிக்கூடாதுடா. அப்படியே இந்த பக்கம் வா, கேஷுவலா வராதீங்க. வாங்க, சொல்லலாம்ல. இந்த போஸ்டருக்கெல்லாம் கிரெடிட்ஸ் இவருக்கு தான். சூப்பர் ப்ரோ. விஜய் அவர் வந்து டிஎம்ஜி, அவர் வந்து அங்க இருக்காரு. கேஷுவலா வருவார். ஷார்ட்ஸ்ல போட்டுறீங்க மறக்காம. இத இல்ல, இது vlog-ஆ போட போறேன். அதுக்கு ஏறீங்க. என்ன சொன்னாரு? அமல் மாசா. அது மைக் என்கிட்ட இருக்கு, கேட்காதே. வா அப்படியே உள்ள. எப்படி மாசா? ரெடி? இப்ப இந்த அலப்பறை எல்லாம் பண்ணி வைக்கணும். வாடா நரேஷ். ஃபைனலி டியூவல். இங்க நிறைய ப்ரிவியூ ஷோலாம் பண்ணுவாங்க. மூவிஸோட ப்ரிவியூ ஷோலாம் இங்க தான் பண்ணுவாங்க. என் மூவி தான் பண்ணியிருக்காங்க, அதான் சொன்னேன் 2019. இப்போ என்னோட மூவி தான் இங்கே பண்ணுறதுன்றது, பைலட் ஃபிலிம் இது பண்ணுறது அமல்தாஸுக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு தருணம். இது எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைவேட் ஸ்க்ரீனிங். இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. நரேன் இவன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். இவன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒருத்தன். அதெல்லாம் அவனே சொல்ல மாட்டான், இதான் அவனோட. அதாவது காலையில ஸ்பீச் இருந்தது, இவங்கிட்ட இருந்து ஒரு பிட் எடுத்து எதுனா சொல்லலான்னு பார்த்தா இவனால போய் எதுவுமே சொல்லாம வரான். பத்தி சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். இதுதான் இவன், இதுதான் நிறைய அப்படிதான் இருப்பான். ஓகே, பாய்ஸ் எல்லாம் வரட்டும், வந்தா அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன ப்ரோ எல்லாருமே சட்டையை மாத்திட்டு வந்துட்டீங்க? 3 ஷர்ட் 3 ஷர்ட்டா? இதெல்லாம் என்கிட்ட சொல்ல. நான் பாத்தியா, நான்லாம் ஒரு சட்டை தான் போட்டிருக்கேன். ஏதாச்சும் ஓட்ட வேண்டியதுதான். ஆமா சரி, ஓகே. வீடியோலயே உங்களுக்கு காட்டிக்கிட்டேன். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அவருங்க தம்பிங்க வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ நீங்க வராது எப்படி? இன்னும் இருக்கனே. இல்ல அவரு இங்கதான் இருந்தான், சாப்பிட போயிருக்கான். பசங்களை கூப்பிட்டு வரணும். இல்ல இவர் தான் ஹீரோ சொல்றாரு. நான் இல்ல, இவரும் ஹீரோ தான். ஆமா. பாய்ஸ் எங்க? பாய்ஸ் எங்க? வருவாங்க, இருக்காங்க. அதான் வராங்க. ரொனால்டோ மத்தவனுங்களாம் எங்கடா? மத்தவங்கலாம் எங்க? என்னய்யா குட்டி போட்ட பூனை குட்டி மாதிரி உள்ள இருந்துலாம் தாவி குடிச்சிட்டு வரீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ஸ்கிரீனிங்காவே காஸ்டியூம்லாம் எடுத்து எங்க இவங்கெல்லாம் 2-3 காஸ்டியூம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒண்ணு தான் சொன்னாங்க. உங்ககிட்டயே சொல்லியா? சத்தியமா இல்ல. அந்த காரு யாரா இது நம்மள தெரிஞ்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான்னு பாக்குறேன்.
ப்ரோ அவன் இங்கே தான் ப்ரோ இருந்தான், தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். போய் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். வேற யார் வரா அவன் கூட? ஆண்டோ இப்போ வரானா? 2 ஷோக்கும் வரானாமா அவன்? பாலா பாரு பாலா சேரா ஏன் அப்படியே தயங்கி தயங்கி பாக்குறான் அங்க இருந்து. பாய்ஸ் இப்பதான் வந்திருக்காங்க. அஸ்கர் ஐயா 100 கேள்வி கேட்பாயா ஒரு இடத்துக்கு வரதுக்குள்ள. எப்பா நான் அனுப்புனேன், அதுலயே 4:30 தானே போட்டிருந்தது. இவர் வரல இவர் தான் எங்க ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கரண். இவரோட திறமையை நீங்க இந்த படத்துல பார்க்கலாம், ஆனா நீங்க இந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. அதனால நாங்களே இவர் திறமையை நல்லா பார்த்துட்டோம். ஏய் ஏய் நானே கண்ணாடி போடல, நான் தான் கண்ணாடி போட்டு நிக்கணும், நீ இல்லடா. இவனுக்கு போட்டு நின்னா அசீப் கேமியோ பண்ணிருக்கான் இதுல. அசீப் சாம்லாம் இதுல நடிச்சிருக்கான். அசீமும் சாமோ ஜெனிதே அசீப் நடிச்சிருக்கான்டா இதுல. ஆமா அசீமும் சாமோ. போங்க ப்ரோ, மேல போங்க ப்ரோ, உட்காரலாம். லேட்டா வரான் பரதேசி. 4:30 மணி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நீ இப்பவே வந்துட்ட. சரி போ உட்காரு போ. மேப்பே பார்க்க தெரியல இதுக்கு. அதெல்லாம் வீடியோல கட் பண்றேன். நான் கட் பண்ண மாட்டேனே. இதே தான் நானும் வச்சிருக்கேன்டா டாடி. சொல்லுங்க ஸ்டூடியோல புடிச்சு வாங்கணுமா? 4 டீ-ஷர்ட் போட்டேன்னு நினைச்சிக்கோ, சீக்கிரமா வர மாட்டே நீ. நான் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஃபுல் கவர் பண்ணிட்டு வரானுங்க பாரு. போ தொடங்க போகுது போ. உன் கூட யார் வந்தா? நீ எங்க நிக்கிற? போ மேல போ. 4:30 மணி ஆகுடா. போடா போடா. அவனுக்கு யாரு நான் சரி வா வா மேல போலாம் வா. எங்க எல்லாம் வாடா. வாழ்த்துக்கள். ஏய் இதுக்கப்புறம் யாரும் இல்ல பசங்க வர்றதுக்கு. மேல ஒரு கும்பல் போயிருக்குது, பேலன்ஸ் யாருன்னு தெரியல. வா வாடா ஹரி, மேல போலாம். அங்க இல்ல இங்கடா, வாடா மேல. ஏய் நானாவது பேசினேன், ஆனால் பேசுனத பாத்தியா? மேலடா ஸ்பீச் எல்லாம் கொடுக்க மாட்டேன். எப்படிடா நான் அவனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டேன். பசங்களை எதுல பாத்துருக்க? பேர் தெரியல பாருங்க. ஹரி உங்களை எடு. ஹரேஷ் நீ கரெக்டா கேட்ச் பண்றியா இல்லையா? I was lost in the dark, now I'm back with the flood. லப்பர் வாயா எல்லா வாட்டியும் என்னை ஏற்றி பேச விட்டுறான், இவன் சும்மா நின்றுட்டு போயிடறான். எல்லாருக்கும் வணக்கம், ஹாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி பார்க்கறதுக்கு. ப்ரொடியூசர் சார் எல்லா ஷோலையும் சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். தேங்க்யூ. அண்ட் ஸ்ரீஹரி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ, இப்படி ஒரு விஷயத்தை என்ன நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜெரின் ப்ரோ அன்னைக்கு சொல்லலை, ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். மியூசிக் அவர் கேட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே, பக்காவாக இருந்தது ப்ரோ.
தேங்க்யூ. நானும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த இது எனக்கும் சம்மந்தப்பட்டுள்ளது. எனக்கு ஒரு பயங்கரமான பிஜிஎம்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. நன்றி டிஎம்ஜி ப்ரோ. நீங்கள் என்னை பற்றி பேசல, நான் உங்களை பற்றி பேசுகிறேன். ஒரு வாட்டி கீழே வந்துட்டு சாரி ப்ரோ மறந்துட்டேன்னு நான் சொல்லிடுறேன். நரேன் இந்த வாட்டியாவது வந்து பேசு. சுஜன் ப்ரோ ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி வந்ததுக்கு. ரூபன் சாரிடா, டேபிளில் போட்டு உடைச்சது அவன் தான் ஸ்டண்ட்டு. நன்றி எல்லாருக்குமே நன்றி வந்த அனைவருக்கும் தேங்க்யூ. காப்பி பேஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். திருப்பி ஏதாதீங்களா, ஆல்ரெடி இங்கே எல்லாம் எதுவுமே பேச வர மாட்டேங்குது எனக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சரி ப்ரோ, எல்லாரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். தேங்க்யூ. ஜெரின் ப்ரோ, உங்களை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு மியூசிக் சூப்பர். இதை நானும் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸ்டேஜ் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. காலையிலேருந்து 2 ஷோ முடிஞ்சது. இந்த ஷோ கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா என்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் ப்ரௌடான மூமெண்ட்டாக இருக்கும் இப்படி பார்த்தது. கை தட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஷாலின் தேங்க்யூ, நீங்களும் வந்திருக்கீங்க, நன்றி. ஸோ ப்ரொடியூசர் சார், காலையிலேயே சொன்னேன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் அவர். தேங்க்யூ. அப்புறம் ஸ்ரீஹரி ப்ரோ, அடுத்த ஒரு சம்பவம் பண்ணணும் இந்த மாதிரி. இதுக்கு ஒரு 1.5 வருஷம் வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. ஜெர்லின் ப்ரோ, அன்னைக்கு விட்டுட்டேன், இன்னைக்கு சாரி சொல்றோம். ஜெரின் இன்னைக்கு சொல்றேன். இந்த படத்தோட ஒரு பிளஸ்ஸே அவரு தான், நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரு போட்ட அந்த மியூசிக் தான். ரொம்ப நன்றி ப்ரோ. நான் அப்பயும் சொன்னேன், எனக்கு நிறைய ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும். டிஎம்ஜே ப்ரோ எல்லாருக்கும். இங்கே இருக்கீங்களா? அதான் இந்த வாட்டி என்னை பற்றி பேசல, ஒரு வாட்டி மறந்துடுங்க. நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி. கூட ஒர்க் பண்ணால உனக்கும் நன்றி தான். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசுறேன். 2 ஷோ முடிஞ்சிருச்சு. நான் வந்து எதுவுமே பேசல, அதனாலதான் போட்டு என்ன எப்படி கலாய்க்கிறாங்க. இன்னும் க்ளோஸ் ஆவா? ஓகே. அதான் 2 ஷோ முடிஞ்சிருச்சு, நான் எதுவுமே பேசல தான். கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓகே. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றேன். உங்களுக்கு ஏன் தேங்க்யூ சொல்றேன்னா, என்ன உயிரோட கொண்டு வந்ததுக்கு. 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் இந்த படத்துல உயிரோடய வரமாட்டேன். திடீர்னு ஒரு நாள் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு ப்ரோ, நீ வந்துருவே அப்படின்னாரு. சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் தானே இருக்கும்னு நினைச்சு ஜாலியா இருந்தேன். கடைசியில ஸ்விக்கி பாயா தான் வந்தேன். நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாரும் இதுல வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். எனக்கு அது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நான் வருவேன் ஷூட்ல, இது பார்ப்பேன், அப்புறம் கார்ல போய் உட்காந்து தூங்கின்னு இருப்பேன் கொஞ்ச நேரம். நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. உங்க கூட ஒர்க் பண்ணிருக்கிறது எனக்கு கொஞ்சம் ப்ரௌடா தான் இருக்கு. ஓகே போதும் ப்ரோ. தேங்க்யூ. சரிங்க ப்ரோ, சூப்பர். எல்லாரும் சொல்ற போது நானும் சொல்லணும். அதனால அது அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்றது ரொம்ப படம் நல்லா இருந்தடா, பயங்கரமா இருந்தது. அப்படிதான் மிரட்டி சீக்கிரமா வந்துச்சுடா, அதான் கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்றான். 30 நிமிஷம் தான் பைலட் பிலிம். 2 hour படம். எந்த விஜயம்? சைமன் இவரதான் கூப்பிடணும். வாங்க. பவி, see this face. யார் இது? பதிலே சொல்ல மாட்டாங்க யாருன்னு. அரமா பறை சைலண்டா இருக்காங்க. ஸ்டேஜுக்கு விழிக்கிங்க அச்சனை. காலையில இருந்து 2 ஷோ முடிஞ்சிச்சு. 3வது ஷோல தான் எங்க அம்மாவும் அப்பாவும் அப்புறம் என் தங்கச்சிலாம் பார்க்க போறோம். இல்லமோ வணக்கம்.
வணக்கம் என்ன தான் போட்டான் ஒய்ஃபை கூட்டு வரவானா சொல்லியடா ஒய்ஃப் ரெஜிஸ்டர் ஆகுது கட் பண்ணு படம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கடா. ஹலோ தேங்க்யூ கரணே படம் எப்படி இருந்தது? படத்துக்கே லேட்டா தான் வந்து நீ நல்லா இருந்த ஸ்டண்ட் எங்க ஆள் தான். நானே என்ன சொல்லிக்கூடாது. அந்த டேபிள உடஞ்சி கீழே விழுறதுலாம் இவரு தான். நிறைய வாட்டி உடச்சிருக்காரு போதில் அதனால திருப்பி உடச்சாரு. கேமியோ வந்து அஷி ப்ரோ சாம் ப்ரோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சுகி ஓடிபி சொன்னா நினைக்கிறேன். அனல் சொல்லியாடா சுகி. ஆமாடா ஒரே போட்டோ நன்றி காய்ஸ்.